இதுக்கு தீர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த மணிகர்ணிகை தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசியினுடைய தீர்த்தத்தோடவே வந்து ஒப்பிடுவாங்க. எப்படி வந்து காசியில் நம்ம போய் ஒரு நாள் மூழ்கி எழுந்தால் நமக்கு எல்லா பாவங்களும் போகும் நம்ம நம்புகிறோமோ, அதே மாதிரி தென் திசையில் இருக்கக்கூடிய ஒரு மணிகர்ணிகை தீர்த்தம்னா அது வந்து வேதாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடர் கோயில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்துக்கு அது வந்து சேரும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, யாரும் உள்ளே போய் எதுவும் டஸ்ட் எல்லாம் போட்டுறாங்க, அதனால தான் சுற்றி கேட்லாம் போட்டிருக்காங்க. சிவபெருமானுடைய வியர்வை துளிப்பட்டு உருவான தீர்த்தம் அப்படின்னு புராணங்கள் வந்து இதை சொல்லுது. அதனால தான் வந்து இதுக்கு இவ்வளவு மகிமை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ரருடைய சிலை இருக்கும். இந்த வீரபத்ரர் யாருன்னா சிவபெருமானினுடைய அவதாரங்கள்ல அவரும் ஒன்று. தாட்சாயனுடைய தந்தை தட்சன் நடத்திய யாகத்துக்கு சிவபெருமானுக்கு அழைப்பு விடுத்திருக்க மாட்டாரு. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, தன்னுள்ளே இருந்து ஒரு உருவத்தை உருவாக்கி அவரை வந்து அனுப்பவித்து அந்த யாகத்தை வந்து நிறுத்துவாரு. அந்த வீரபத்ர வடிவம் இங்க அகோர வீரபத்ரா இந்த வேதாரண்யேஸ்வரர் கோயில்ல வந்து இருக்கும். இது ஒண்ணு.